வணக்கம். ஏஜாமி பேசுகிறேன். ஸோ குரூப் ஒன் தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சார் என்ன பண்ணுறது, 30 நாள் தான் இருக்குது, ஒரே குழப்பமான மனநிலையாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் கேட்டீங்க. ஓகே. ஸோ இந்த குழப்பம், ஒரு பதட்டம், ஆங்ஸைட்டி, அதுக்கப்புறம் ஃபியர், பயம், இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் இயல்பு தான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தெர் இஸ் அன் அன்சர்டைனிட்டி. இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதே இட் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டைனிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கலாம். அதனால் இது எல்லாம் இந்த மாதிரி பயம், பதட்டம் இதெல்லாம் இருப்பது இயல்பு தான். பட் இருந்தாலும் யாரால் தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ண முடியுதோ அவங்க தான் என்ன தே கேன் கிராக் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் 30 days நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த 30 days என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல முதல் விஷயம் என்னென்னா, அவாய்ட் ரேண்டம் ஸ்டடிங். ஸோ ரேண்டம் ஸ்டடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு என்ன புக் கிடைக்குதோ அதை எடுத்து படிக்கிறது. இல்லைன்னா என்ன யாரோ ஒருத்தர் இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்னு சொல்லியிருப்பார், அதை வச்சு என்ன ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு யூ ஹாவ் அ ப்ராப்பர் ஷெடியூல், ரைட்? ஸோ இந்த 30 நாளில் ரேண்டமாக படிக்கிறத காட்டிலும் யூ ஷுட் மேக் ப்ரையாரிட்டி, சரியா, முக்கியத்துவம் கொடுக்கறது. ஸோ ஒருத்தர் நம்ம இந்த தேர்வில் 200 கேள்விகளுக்கும் 200 கேள்வியை எடுத்து தான் என்ன முதல்நிலை தேர்வு பாஸ் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. கிட்டத்தட்ட என்ன ஒரு 140 கேள்விகளுக்கு மேல் எடுத்தாலே முதல்நிலை தேர்வில் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான் ஒரு இயல்பான விஷயம். இந்த உண்மை அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு முதல்ல புரியணும். பட் இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, 200க்கு 200 எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறத தாட்டிலும் அந்த பதட்டம் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்களை அதை கூட தவிர்க்குது. நீங்கள் ஏன் ரேண்டம் ஸ்டடி போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்ரி திங் லுக்ஸ் பெட்டர். இன்றைக்கி ஒரு மெட்டீரியல் ஒருத்தர் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும், நாளைக்கு ஒரு மெட்டீரியல் ஒருத்தர் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். வி ஹேவ் சிலபஸ் அண்ட் POQs, சரிங்களா? ஸோ இதை பேஸாக நம்மக்கிட்ட என்னென்ன சோர்ஸ் இருக்கோ அதோட ஸ்டிக் பண்ணிக்கிட்டு தயவு செய்து இந்த ரேண்டமை என்ன தவிர்த்துருங்க. நான் ஏன் இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ போன தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டாக குரூப் 1 எக்ஸாமினேஷன் இந்த சப்ஜெக்டில் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஷின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அப்போது இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன நான் சொல்கிறது இல்லாமல் யூ ஹாவ் டு மேக் யுவர் ஓன் ப்ரையாரிட்டி லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் மேத்ஸ் நல்லா இருக்கும், அதனால் என்ன அவங்க மேத்ஸை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அதனால் என்ன மேத்ஸை அவங்க ப்ரையாரிட்டி லிஸ்ட்டிலேருந்து எடுத்துடலாம். சிலர் பார்த்தீங்கன்னா பொலிட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அப்போ அந்த பொலிட்டியை என்ன உங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டிலேருந்து எடுத்துடலாம். இதை தவிர்த்து யூனிட் 8 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியா, இந்தியன் எக்கானமியா, இல்லை டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷனா, இல்லை INM-ஆ, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எங்கெங்கே லேக்காக இருக்கீங்களோ தென் இதுக்கு எத்தனை கேள்விகள் கேட்கப்படுகிறது அப்படிங்கிறது. இப்போ பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட் 5 யூனிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாலே 155 கேள்விகள் அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ பாலிட்டி, எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்த 5 சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 155 கேள்விகள் வருது. அப்போ ரேண்டமாக ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு இதில் நீங்கள் எங்கே லேக்காக இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன நீங்கள் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத கொடுத்து உங்கள் ப்ரிப்ரேஷனை என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமே, சரி இந்த 30 days நீங்கள் பிளான் பண்ணலாமே தவிர்த்து ரேண்டமாக என்ன நான் ஒரு வாரம் படித்தா ஃபுல்லாக இதை தான் படிப்பேன் அப்படிலாம் இல்லாமல். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ ப்ரையாரிட்டி லிஸ்ட். உங்களுடைய இண்டிவிஜுவல் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறது ப்ரையாரிட்டின்னு மட்டும் தான் சொல்கிறேன். அப்போது நம்ம எங்கே லேக்காக இருக்கிறோமோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்குது, இந்த கேள்வி எப்படி வரும், என்னுடைய இந்த ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு. இந்த 2 விஷயமும் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை என்ன மேலும் பயம், இந்த ஆங்ஸைட்டி அண்ட் ஃபியர், இந்த 2ஐயும் அதிகரிக்குது. இந்த 2ம் அதிகரித்த உடனே என்ன யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரெஸ். உங்களால் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து என்ன யூ நீட் டு டேக் அ பிரேக். ஒரு நாள் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங். அப்புறம் 2-3 நாள் கழித்து என்ன இதே சிச்சுவேஷன் வருது, அப்புறம் திரும்ப ஒரு பிரேக் எடுக்கிறீங்க. இப்படி என்ன உங்கள் ப்ரிப்ரேஷன் கட்டாயி ஒரு முழுமையடையாத ஒன்றாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் எப்போதுமே முழுமையடையாத ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், நாட் ரிசல்ட், சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸில் 30 நாளில் இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதை வித்தவுட் ஃபெயில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன உங்களால் கிராக் பண்ண முடியும். அடுத்து, டோன்ட் எக்ஸ்பெக்ட் பெர்ஃபெக்ஷன்.
பெர்ஃபெக்ஷன் இந்த சென்ஸ் என்னன்னா, நீங்கள் பொலிட்டியை வந்து என்ன நான் 100% ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் நாட் பாசிபிள். அப்படி பண்ணினாலுமே வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது வராது. ஸோ யூ ஹேவ் அப்போ எப்படி இதை செக் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் த பிஒய்க்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜோட ஒரு 100 கேள்விகளில் உங்களால் ஒரு 70 கேள்விகள் விளையளிக்க முடியும்னா யூ ஆர் ப்ரிப்பேர்ட் குட், தட் இஸ் நத்திங் ராங். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்களை டெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து உடனே பதட்டப்படுத்து ஒரு புதிய ஷெட்யூல் போட்டு ரேண்டமாக ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை இந்த மாதிரி பிஒய்க்கு வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு கண்ட்ரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து என்ன பதட்டப்பட்டு இல்லை ஒரு பயத்தோட உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து நீங்கள் அணுகாதீங்க. 4வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோபடி ஃபாலோஸ் டெஸ்ட். சரியா? ரீடிங் ஆக்சுவலி நானே பார்க்குறேன்னு. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலில் வந்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னாங்க. இப்போ யாரும் எழுதுறதே கிடையாது. தட் இஸ் அ ஃபேக்ட். ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் இதுதான். எல்லாரும் வந்து என்னென்னா சரி கொஷின் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி போய் கொஷினை மட்டும் வாங்கி வச்சுக்கிறீங்க. தட் இஸ் நாட் ரைட். சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண வச்சுன்னா நீங்கள் உங்ககிட்ட என்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை வச்சு வந்து என்ன ஷுட் ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதை விட்டுட்டு இந்த டெஸ்ட்டே எழுதாமல் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா cannot crack the examination. சரியா? யூ ஷுட் எம்ப்ராஸ் த அன்சர்டைனிட்டி. ஒரு எதிர்பாராத தன்மை இருக்குன்னா அதை நீங்கள் எதிர்கொள்ளணும். அப்போ தான் அதிலிருந்து நம்மளால் வந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போது இந்த கடைசி 30 நாள் அப்படிங்கிறது வந்து முதல்ல பதட்டப்படாமல் ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை வித்தவுட் ஃபெயில் வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள். பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும், நான் 100% ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகணும் அப்படிங்கக்கூடியதில் இருக்காதீங்க. கூடுமான வரைக்கும் டெஸ்ட் எழுதுங்க. அதில் வரக்கூடிய தவறுகளை வந்து என்ன சரி பண்ணி அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள். சரியா? நீங்கள் 100% ப்ரிப்பேர் பண்ணி தான் எக்ஸாமினேஷன் க்ராக் பண்ணணும்னு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே வந்து என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணியே வந்து என்ன ரிவிஷன் நோட்ஸ் போடுறேன். இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியலையா அதை மட்டும் போய் புதுசாக படிங்க. சரியா? இதற்கு போய் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும்னு என்ன போகாதீங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ எதெல்லாம் ஐடியா இல்லையோ அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தமிழ்லையும் போடுறோம், இங்கிலீஷ்லேயும் வந்து என்ன பப்ளிஷிங். இது போக நான் 2 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். ஒன்று பிஒய்க்யூ பேஸ்ட் கொஷின் பேப்பர், அது 150 rupees தான். அதே மாதிரி இன்னொன்று வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட், ஒரு 5 டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட் கொடுப்பேன். அதுலேயும் வந்து என்ன நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த 30 நாளைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்சி. சரியா? கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட், இந்த 2 விஷயம்தான் உங்களை கிராக் பண்ண வைக்குமே தவிர்த்து ஸோ ஒரு ரொம்ப தீவிரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலையோ ரேண்டமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலையோ எதுவுமே வந்து என்ன நடக்க போகிறது கிடையாது. அகெயின் அண்ட் அகெயின் சேயிங் ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ், ரிசல்ட் வில் ஃபாலோ. அதை விட்டுட்டு ரிசல்ட்டை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் வந்து என்ன செயல்பாடுகளில் கவனம் செலுத்த இயலாது. இதை மட்டும்தான் வந்து என்ன நான் உங்ககிட்ட எம்ஃபோசிஸ் பண்ண விரும்புகிறோம். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. யூ கேன் டவுன்லோட் இட். தேங்க்யூ.